தஞ்சை பெரிய கோவில் கட்டி முடிக்கப்பட்டு குடமுழுக்குக்கு கும்பாபிஷேகத்திற்கு நாளும் குறிக்கப்பட்டு விட்ட நேரம் அது. கோவில் எதிர்பார்த்தபடி நல்லபடியாக கட்டி முடிக்கப்பட்ட சந்தோஷத்தில் ராஜராஜ சோழன் நிம்மதியாக தூங்கும்போது கனவில் இறைவனான பரமசிவன் அவன் முன்னே எழுந்தருளினார். இறைவா, என் பாக்கியம் என்னவென்று சொல்வது? தாங்கள் எனக்கு காட்சி தந்தது நான் செய்த பாக்கியம், புண்ணியம். தங்களுக்கு நான் கட்டிய கோவில் எப்படி இருக்கிறது? இந்த ஊரிலே எல்லோரும் வியந்து பார்க்கும் மிக பெரிய கோவிலாக கட்டியுள்ளேன். அதற்கு தஞ்சை பெரிய கோவில் என்று பெயர் சூட்டப் போகிறேன். மகிழ்ச்சி தானே தங்களுக்கு என்று கேட்டார் ஆனந்தமாக. இறைவன் சிரித்து கொண்டே, மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம். ஒரு மூதாட்டியின் காலடி நிழலில் கீழ் யாம் மிகவும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று கூறி மறைந்தார். ராஜராஜனின் கனவும் கலைந்தது. விழித்திருந்த ராஜராஜன் தான் கண்ட கனவு பற்றி மறுநாள் அரசவையில் கூறி அந்த கனவுக்கு விளக்கம் கேட்டார். யாருக்கும் பதில் தெரியவில்லை. பின் நேராக கட்டி முடிக்கப்பட்ட தஞ்சை பெரிய கோவிலுக்கு சென்றார். கோவில் சிற்பியிடம் தான் கண்ட கனவை கூறி விளக்கம் கேட்டார். சிற்பி தயங்கியவாறே, அரசே, கடந்த 3 மாதங்களாக மோர் விற்கும் வயதான ஒரு ஏழை மூதாட்டி தினமும் மதிய வேளையில் இங்கு வருவார். ஏழ்மை நிலையில் இருந்தாலும் தன் பங்குக்கு இந்த கோவிலுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று எண்ணி தான் விற்கும் மோரில் பாதியை காசுக்காகவும் பாதியை இந்த கோவிலுக்காகவும் வேலை செய்யும் எங்களுக்கு குடிக்க இலவசமாக கொடுப்பார். நாங்கள் காசு கொடுத்தாலும் வாங்க மறுத்து விடுவார். ஏதோ இந்த ஏழை கிழவியால் இந்த கோவிலுக்கு செய்ய முடிந்த தொண்டு என்று கூறி காசு வாங்க மறுத்து விடுவார். இப்படி இருக்கும்போது போன வாரத்தில் ஒரு நாள் ஆலய சிற்பங்களின் எல்லா வேலையும் முடிந்த எங்களுக்கு இறைவனின் கருவறையின் மேலிருக்கும் கல்லை மட்டும் சரி செய்யவே முடியவில்லை. நாங்களும் அதன் அளவை எவ்வளவோ முயற்சி செய்து அளவெடுத்து வைத்தாலும் ஒன்று கல் அளவு அதிகமாக இருந்தது அல்லது குறைவாக இருந்தது. எங்கே ஆலய பணி நடக்காமல் போய்விடுமோ என்று நாங்கள் கவலையுடன் இருந்தோம். அப்போது இந்த மோர் விற்கும் மூதாட்டி வந்து மோர் கொடுத்து கொண்டே, ஏன் கவலையாக இருக்கிறீர்கள் என்று கேட்டார். நாங்களும் கல் சரியாகாத விஷயத்தை சொன்னோம். அதற்கு அவர்கள், எங்கள் வீட்டு வாசப்படியின் பெரிய கல் ஒன்று உள்ளது. நான் அதை தான் என் வீட்டிற்கு வாசப்படி போல் வைத்துள்ளேன். அதை வேண்டுமானால் எடுத்து பொருத்தி பாருங்கள் என்றார். நாங்களும் நம்பிக்கை இல்லாமல் அந்த மூதாட்டி சொன்ன கல்லை எடுத்து வந்து பொருத்தினோம். என்ன ஆச்சரியம்! கருவறையின் மேற்கூரைக்கு அளவெடுத்து வைத்தது போல் மிக சரியாக இருந்தது. அதைத்தான் இறைவன் தாங்களுக்கு உணர்த்தி இருப்பார் என்று அடியே நினைக்கிறேன் என்றார் சிற்பி. இதை கேட்டதும் ராஜராஜனுக்கு எல்லாம் புரிந்தது. எவ்வளவு பொருள் செலவு செய்து கோவில் கட்டினாலும் இறைவன் நேசிப்பது அன்பான ஒரு ஏழையின் பக்தியை தான். ஆரவாரமாக பொருள் செலவு செய்து நான் கோவிலை கட்டினாலும் அமைதியாக ஏழ்மை நிலையிலும் அந்த மூதாட்டி விற்க இருந்த மோரை கோவில் திருப்பணி செய்வோருக்கு அர்ப்பணித்தாரே என்று கண்ணீர் மல்கி பின் சுதாரித்து தன் அமைச்சரை அழைத்து, அமைச்சரை, கும்பாபிஷேகம் நடக்கும் நன்னாளில் அந்த மூதாட்டியை அரண்மனைக்கு அழைத்து வாருங்கள். நான் வெண்குடை ஏந்தி அந்த அம்மையாரை வைத்து கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடு செய்யுங்கள் என்று கூறினார். இந்த கோவில் கட்டியது அந்த அம்மையார்தான், நான் அல்ல. இதற்கு இறைவனே சாட்சி என்றார். இடைச்சிக்கல். தஞ்சை பெரிய கோவிலில் உச்சியில் இருக்கும் கல்லே இடைச்சிக்கல். தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவிலில் கட்டுமான பணியில் அழகி என்னும் இடையர் குல ஏழை மூதாட்டி தன்னால் இயன்ற தொண்டாக கோவில் கட்டி முடிக்கும் வரை கோவில் கட்டும் சிற்பிகளின் தாகத்தை போக்கும் பொருட்டு தினமும் அவர்களுக்கு தயிர் மோர் வழங்கினார். இதனை அறிந்த மன்னர் அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் இடையர் குல மூதாட்டியின் சிவத்தொண்டை அனைவரும் அறியும் வண்ணம் 80 டன் எடை கொண்ட கல்லில் அழகி என்று பெயர் பொறித்து அதனை ராஜர கோபுரத்தின் உச்சியில் இடம் பெறச் செய்தார். அந்த கல் இடைச்சி கல் என்று அழைக்கப்படுகிறது. அந்த கல்லின் நிழலே பிரகதீஸ்வரர் மேல் விழுகிறது. திருச்சிற்றம்பலம்.